என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நீங்களே காணி கொடுத்து நீங்களே 12 பேர் படம் இருந்தது. சரிதானே? அவர் அதெல்லாம் கேட்டு வர போகுதுன்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல இருந்த மாதிரி கட்டி அதை விடுவோம். சந்திக்கு நேரம் கேட்பிடையிலாது, சந்திக்கு நேரம் கேட்பிடையிலாது. நான் சந்தியில சந்தி அல்லாது சந்தி. அப்ப அதுல விடையலாது. நேரம் அது பாதுகாக்கப்பட்டு தான் கிடந்தது. நீங்க இப்ப காணி பிரிச்சு விற்க போறேன்னு சொல்றீங்க. பிரிச்சு விட்டா நடுவுல கேட்ட விட்டுட்டு என்ன பிரிப்பீங்க? காணிங்க காணி பிரிச்சு விற்க போறேன்னு சொல்றீங்க. 3 துண்டா வருது. இது 3 துண்டா வருது. அதான் யாரை கேட்டு விட நினைவு தூவி என்றதை மறந்துட்டீங்க. நீங்க பாத்தீங்களா இவ்வளவு காலம் இருந்தது ஒருவரா உண்மையில யாரு சொல்லக்கூடிய விஷயம் எந்த ஒரு என்னதுக்கு நினைவு சின்னங்களை எங்கேயாவது பாதுகாக்கிறதுக்கு முயற்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், தெரியாம இருந்தா தெரியாதவரால் அடிச்சா பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களே காணி கொடுத்து வேற சொல்றீங்க. என்ன அப்ப நீங்களே உடைக்க எங்கள ஒன்றுமே இல்லாம போகுது. அங்கே இருப்ப இல்ல தானே. இப்ப இதெல்லாம் அடையாளமா கிடக்கு. வேற ஒன்று இல்லை எங்களுக்கு. ஐயா நீங்க புல செய்திருக்கீங்க. இது அப்படியே திரும்ப கட்டியாகணும். அதே மாதிரி சரி இதுல கிடந்த மாதிரியே கட்டுங்க. உங்களுக்கு என்ன உடைச்சியா? நீங்க கட்டேக்கா இவ்வளவு கல்லும் அதுக்கெல்லாம் கட்டப்படணும். தங்களுக்கு அனுமதி கொடுக்கலையா? நீங்க உடைக்க தங்களோட ப்ராப்பர்ட்டி பாதிக்காம இருக்கிறாங்க பார்க்க வந்துடாம சொல்லித்தான் சேர்ந்துதான் உடைச்சிருக்கிறீங்களா? என்ன நீங்க யூசிக்காரன் கரெக்டா தேவை இல்லையன்ற சொல்லி இருக்கிறேன். யூசி தான் நீங்க என்ன செய்யறா சரியா? கிஷோர் கதையா விட்டு கட்ட சொல்லுங்க. கட்டி விட்டு அப்படியே முடிஞ்சு. ஐயா என்ன கட்டுறீங்களா? இங்க வாங்க. என்ன கட்டி தாரீங்களா? நீங்க நீங்க உடைக்கிறீங்களா? இப்ப நீங்க கட்டி தெரிய தந்தே ஆகணும். என்ன சேட்டு பாமிய உடைக்கிற கடற்கரை கட்டி போட்டு போறீங்க. கட்டுறீங்களாண்டில கட்டணும். அது இதுல கிடந்த இடத்துல கட்டி விட மாட்டீங்க. இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இதை ஒரு காலம் அகற்றத்துக்கு விரும்பல தானே. அது விரும்பினாங்களா? இல்ல இதங்கட நினைவு சொன்னாங்க அழியோட பாதுகாக்கணும். மக்கள் விரும்பின அகற்ற சொல்லி இல்ல தானே. இப்ப இன்றைக்கு மக்கள் தான் எதிர்த்தங்களுக்கு போன அடிச்சு விட சொல்லினா தம்பி இப்படி ஒரு பிரச்சனை ஓடியாங்க உண்டு. என்னன்னா அவன் கதைக்கு ஒரு ஆட்டம் இல்ல ஒரு தரம் இல்ல ஒரு அடிக்க வந்தோம். ஒரு தடவை வெளிநாட்டுக்காரன் அடிக்க வந்தோம். கல்லுகளை வச்சு கட்டுங்க. எந்த மாற்றமும் இல்ல. முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் இதுல இருந்த கல்லுகளையும் அதுக்குள்ள பயன்படுத்தி கல்லை வச்சு திரும்ப கட்டுறீங்க. ஆனா எத்தனை ஆண்டுல இருந்து எத்தனை ஆண்டு 86ஆம் ஆண்டா 86 90 இருந்து கட்டி இருக்கிறேன். 35 வருஷம். ஊரப்பாவில் இருந்து இன்றைக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. இது அப்படியே வச்சு கட்டுறதுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு சம்பாதிக்க வேணாம். நீங்க நாங்கள் ஆர்வமா இருக்க வேண்டாம். இந்த மக்களுக்குள்ள ஆர்வம் இருக்கு. முன்னுக்கு வர்றதுக்கு என்னது சில விஷயங்கள்ல தாக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க பின்னுக்கு நிற்கிறாங்க. அதான்
இந்த மாதிரி வேகப்படுத்துங்க இந்த விஷயத்தை. எப்போ கட்டுறீங்க நீங்க ஒன்றும் புதுசா செய்யறது இல்லை. இதுல இதை வச்சே அப்படியே கிடந்த மாதிரியே கட்டுங்க. இந்த உயரத்துக்கு கிடந்தது என்ன? அது ஏறி இருக்கிற உயரத்துல இடுப்பு மட்டத்துக்கு கிடந்த இடுப்பு மட்டத்துக்கு கிடந்த துள்ளி தானே வரும். துள்ளி தான் ஏறி இருக்கிற உடுப்பு மட்டத்துக்கு கிடந்த. ஐயா என்ன முடிவு ஐயா கட்டத்தான் இதுல முடிவு இந்த பிரதேச பொதுமக்கள் ஆர்வமா இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இந்த பிரதேச மக்கள் அந்த ஆர்வமா இருக்கிறவன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. அதான் முக்கியமான விஷயம். அதை அடிச்சு இருந்து வந்து அடிச்சிருங்களா இல்லையா போல அடிச்சிருங்க. മേസൻ ഒളങ്ക് വേണ്ടലാമല്ലേ? മേസൻ ഒളങ്ക് വേണ്ടലാം താനെ. என்ன மேல இந்த போஸ்டுக்கும் அந்த போஸ்டுக்கும் இடையில கட்டிட்டு அதனால அவருக்கு ஒழுங்கு கொடுப்போம். இந்த போஸ்டுக்கும் அந்த போஸ்டுக்கும் இடையில கட்டி விடுறதா வீட்டுக்கு அங்காளிக்கு அவருக்கு அந்த போட்டு எடுத்துட்டு ஒழுங்கு அதனால வரைக்கும் கொடுப்போம். இருந்தது ஆனா நீங்க இந்த வீட்டுக்கு நீங்க இதுல இருந்து இந்த வீட்டுக்கு கட்டுப்போம். நீங்களே அரேஞ்ச் பண்ணி விடுங்க. பார்த்து கட்டுங்க. இதுல வச்சுதான் கட்டணும். இந்த கல்லெல்லாம் இதுக்கு பயன்படுத்தணும். சரி நிலத்துக்கு கீழ் வளர்த்து போறீங்களோ சுவர் வளத்துக்கு போறீங்களோ என்ன நடுவுல முதல்ல நடுவுல கொஞ்சம் கல்லு வைக்கணும். ஓம் நாங்கள் சம்மதம் நாங்க அங்காளிக்கு உங்களுக்கு இடம் எல்லாம் நாங்களே உணர்ந்து பண்ணி இல்ல அவர் பே பண்ணுவார். நீங்கள் உங்களை கால் பண்றேன். உடனடியாக செய்யுங்க. உடைஞ்சும் மரமும் முளைச்சு கிடந்ததுதான் நாங்கள் அதை இல்லைன்னு சொல்லல. நாங்கள் எல்லா இடமும் பாதுகாப்போம். எந்த சம்பளம் அதுலயே ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ஒன்று இந்த விஷயத்தை உணர்ந்து கொண்டு இந்த விஷயத்தை செய்தாங்க. ஓகே நன்றியா. அது கோவிலோட சேர்ந்து அதை காட்சி செய்யட்டும். நீங்களும் செய்யும்.